காலாள் களிரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு அப்படின்ட்டு ஆறுமுகசாமி ஜெயலலிதா மேடமுடைய அந்த இறப்பு பற்றிய அந்த விசாரணை கமிஷனுடைய அந்த லிஸ்டுக்கு கீழே அந்த குறள் எழுதப்பட்டிருக்கு. அந்த குறளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா? வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய வீரனினுடைய வயிற்றை கோத்தெடுத்த கொம்புடைய யானை, போர்க்களத்தில் நின்ற யானை, தன்னை எதிர்த்து வந்த வேலெடுத்து வந்த வீரனுடைய உயிரை தன் கொம்பினால் கோத்தெடுத்த யானை கால் அழுந்த சேற்றில் சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நரிகளால் கொல்லப்படும். இது எழுதியிருக்கிறாருங்க அவர். அது வெறும் தலைவர்களுக்கு மட்டுமே உரித்தானதல்ல, அது எந்த நிறுவன தலைவர்களுக்கும் பொருந்தும், நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கும் பொருந்தும், தனிப்பட்ட நம்முடைய தனிமையான நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் கால் எழும்ப முடியாத சேற்றிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. நரிகள் கொன்று போடும். ஸ்டே அலர்ட். அரசியல் தெளிவு பெற்ற மதம் பேசுகின்றவர்கள், சமயத்தினுடைய ஆலோசனைகளை தரக்கூடியவர்கள் அரசியல் தெரிந்து இருக்க வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. இறைவனிடத்தில் பேசுவதற்கு எனக்கு பயம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவா, என் சித்தத்தின்படி அல்ல. போதும் இல்ல, இந்த சொல் போதும் இல்லையா? இதை விட மேல என்ன இருக்கு? பர்சனலான என்னென்ன விஷயங்கள் அது சொல்லப்படுதுதான். இறைவனிடத்தில் எல்லாம் பேசலாம் தான். அந்த உரிமையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த உரிமையை நாம் பெறக்கூடிய அளவிற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கவனத்தை யார் சிதறடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் சிதறப்படாமல் இருக்கிறது. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். மிக முக்கியமான வார்த்தை இது. விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் என்ன செய்தது? பறவைகள். அடுத்தது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததனாலேயே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் என்ன ஆனது? வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானதுங்க. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமா. மண் ஆழமில்லாத பாறை, மண் ஆழமில்லாததனால் விரைவில் முளைக்கும். விரைவில் முளைத்த விஷயங்களின் மீது வெயில் பட்டால் உடனே உலர்ந்து போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த விதை என்பது வெறும் விதை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. நம் வாழ்க்கையை தான் அள்ளிக்கொண்டு போகிறோம். சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அவை கருகி போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நாம எல்லாருமே இங்க ஞானம் பெறுகின்ற ஒரு சொல் இருக்கு. எல்லாரும் தான் விதையை எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரோம். எல்லாரும் நல்ல நிலத்துல தான் போடுறோம். சிலருக்கு 30 தான் கிடைக்கும், சிலருக்கு 60 தான் கிடைக்கும், சில பேருக்கு 100 கிடைக்கும். 100 கிடைத்தவன் 30 கிடைத்தவனை பார்த்து எகத்தாளம் செய்யவும் வேண்டியதில்லை. 30 கிடைத்தவன் 100ஐ பார்த்து வாயை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நல்ல நிலத்தில் விதைகளை போட்டவர்கள் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை பறவைகளால் பட்சிக்கப்படவில்லை, பாறைகளில் விழுந்து உலரவில்லை, அவை முட்களால் நெருக்கடிக்கப்படவில்லை. எது கிடைக்கிறதோ அதை நல்ல நிலத்திலே விதைத்து அதை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் இப்படித்தான் பார்க்கிறேன் பைபிளை.